நானும் கொஞ்ச நாளா ஒரு தென்னாய் வந்து குறைச்சே கிடக்கு, இதை கண்டுக்க வேண்டாம், அது பாட்டு குறைச்சு போவோம் அப்படின்னு நினைச்சேன். டெபாசிட் வாங்க முடியாத ஒரு முட்டை, இந்த முட்டையில உள்ள ஒரு தென்னாய் தான் இந்த அளவு குறைக்குது. நான் சோசியல் மீடியா குப்பை நான் வாழ நீ காதர் நாயா இன்னும் காதர் நினைச்சா இனி நாம எனக்கு காமிச்சா அதுவும் நான் பாலியல் கட்சியில கூட இந்த தென்னாய் இந்த அளவுக்கு பேச வைக்கிறோம். அந்த தென்னாய் பண்ண தென்னாய் ஒழுங்கா டீசெண்டா பதிவுகளை போடு. உனக்கு ட்ரோல் பண்ணணும் என்ன நம்ம பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் வச்சு டைப் பண்ண வேலை வச்சிருக்காது. அப்புறம் நம்ம வார்த்தைகள் இது சின்ன பெருசா வச்சா நல்லா இருக்கு. சரியா கொஞ்சம் பார்த்துட்டு இரு. ஒழுங்கா டீசெண்டாக எப்படி பதிவிடணும் அப்படிங்கிறத நம்ம அண்ணன்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும். அதே சமயம் அண்ணன்ட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, உன்னுடைய வீடியோவை நீங்கள் மறுபடியும் ஒருக்கா ரீசெக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க ட்ரோல் பண்ணுற வீடியோவாக தான் இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்டாங்க, அதிகாரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்படி மிரட்டல் விடுக்கிற துணியில் அண்ணன் வந்து காணொலி பதிவிட்டிருக்கிறாரு. சமூக வலைதளங்களை முகம் காட்டி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினம். அதில் அரசியல் சார்ந்த பதிவுகளை போடுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் அதே விஷயத்த அண்ணன் கன்னியாகுமரி பையன் அபி அவர்கள் வந்து தொடர்ந்து அரசியல் ரீதியாக சமூக வலைதளங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாராட்டுகள். நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதாவது அண்ணன் வந்து சொல்லியிருந்தார், ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு பதிவு போட்டிருந்தார். அது சரியான பதிவா தவறான பதிவா? அரசாங்கம் அந்த அரசாணையை விட்டுருக்குறாங்களா? இல்லை, தவறான தகவல்களை பரப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் 3 லட்சம் வாங்கிட்டார், நாம் தமிழர் கட்சி பணம் வாங்கிட்டு அப்படின்னு ஒரு அவதூறை அண்ணன் நெல்சன் பரப்பியிருந்தார். அதை எதிரான விமர்சனங்களை நாங்கள் முன் வச்சோம். அப்படி அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளை நாம் தமிழர் கட்சி வச்சு நகருது. அப்போது நாம் தமிழர் கட்சி முட்டை சீட்டு தான், என்ற மாற்று கருத்துமே இல்லை. அதாவது வண்டி நிறைய இருந்தாலும் குப்பை தான், தீக்குச்சி அளவுக்கு இருந்தாலும் நெருப்பு தான். மக்களுடைய அதிகாரங்களுக்கு மக்களுடைய வாக்குகளை வாங்கி வரவங்க மக்களுக்கான உருப்படியான வேலைகளை பண்ணணும். இப்படி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற துணியில் மிரட்டல் விடுக்கிற பதிவுகள்லாம் வைக்கக்கூடாது. அதே சமயம் அண்ணன் சுதன் அவர்கள் வந்து மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் வந்து பொதுவெளியில் பகிர்ந்து மிரட்டல் விடுக்கிறீங்க மாதிரி தான் நமக்கு தோணுது. அரசியல் அப்படிங்கிறது வாழ்வியல், ஆரோக்கியமான விவாதங்கள் தான் இங்கே இருக்குமே தவிர இப்படி மிரட்டல் விடுக்கிற துணியில் பேசுவது தவறு. கன்னியாகுமரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் எந்தெந்த பதிவுகளை பதிவிடுறாங்க, நல்ல தேர்தல் சமயம் யார் எப்படி பேசுனாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.